ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன நடக்குது அப்படின்றது பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மொத்த வீடுமே அர்ச்சனாக்கு எதிராக திரும்பி அவங்கள கிண்டல் பண்ணி திரும்ப ஒரு புது புள்ளி கேங் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப அர்ச்சனாக்கு எதிராக இத்தனை பேர் திரும்பி இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக தினேஷும் விஷ்ணுவும் வேற லெவலில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு, அர்ச்சனா இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மார்னிங் 3 பேர் தான் சமையலுக்கு இருக்கணும்னு சொன்னப்போ எல்லாருமே ஒரு ஒரு ரீசன் சொல்லி எல்லாருமே ஓட் பண்ணாங்க யார் வரணும் அப்படின்றதுக்காக. அப்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அர்ச்சனா மட்டும் வேண்டாம், ஏன்னா அர்ச்சனா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க வேற யாருக்காச்சும் வேலை சொல்லுவாங்க, அவங்க வேலையுமே வேற யாரும் செய்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை முக்கியமாக யார் சொன்னது பார்த்தீங்கன்னா ரவீனா சொன்னாங்க. ரவீனா சொன்னது உடனே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க, நீங்கள் இதை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரவீனா அர்ச்சனா கிட்ட சொன்னாங்க. அப்போ விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம், நீ என்ன இன்னைக்கா இப்படி இருக்க, முன்னாடியிலேருந்து இப்படி தானே இருக்க, இதுக்கு என்ன காரணம் நீ நினைக்கிற அப்படின்னாங்க. என்ன மேம், ஏன்னா நீ உன் தங்கச்சியை எல்லாரும் முன்னாடி அப்படி நடத்தின, நீ எல்லாரும் முன்னாடி உன் தங்கச்சியை வேலை வாங்கினதுனால எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களோட கேரக்டரே இதுதான், அதனால நம்மளும் இப்படி தான் வேலை வாங்குறாங்க போல, நீ ஜென்யூனாக கேட்குற ஹெல்ப்பை கூட இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நீ உங்களை வேலை செய்ய சொல்கிற போல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே விஷயத்தை தான் பேசுகிறாங்க கும்பலாக உட்காந்து. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி, ரவீனா, தினேஷ், விஷ்ணு, இவங்க 4 பேரும் உக்காந்து இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இவங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, கிச்சனுக்கு போனால் ஒரு வேலை கூட பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் 10 பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இவங்க ஒன்று சமைக்கிறாங்க, ஒரு விஷயம் சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 பேர் கூட ஹெல்ப்புக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கேயும் ரவீனா மூக்க நடிச்சு என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் கிச்சன் வேலைனா கூட பரவாயில்ல, இவங்க மேக்கப் போடுறது கூட இந்த ப்ரெஷ்ஷை கழுவிட்டு வா, அதை எடு இதை எடுன்னு சொல்கிறாங்க, இவங்க எப்போவுமே இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. தினேஷ் அதை தான் சொல்றாரு, ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஒழுங்கா பாத்திரம் கழுவ மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க கிட்ட போய் எதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சுறாங்களே, நம்ம கூட சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அதனால தான் இந்த பஞ்சாயத்தே வேணாம்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே நான் போட்டு வேலை வாங்குவேன், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி வேலை வாங்குற மாதிரி வாங்கிடுவேன், இல்லைன்னா சுத்தமாக செய்யவே மாட்டாங்க அர்ச்சனா அப்படின்றாங்க. விசித்ரா சொன்ன அதே வார்த்தையை தான் விஷ்ணுவும் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் போய் அவங்க தங்கச்சியை வேலை வாங்கிக்கிட்டோம், நம்மளெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, நம்மள என்ன வேலை வாங்குறது, அவங்க தங்கச்சி எப்படி வேணால் வேலை வாங்கிக்கிட்டோம், நம்ம என்ன அவங்க தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, அதுதான் விசித்ரா கரெக்டாக இந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. இத்தனை நாள் நீ இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த அர்ச்சனா, ஆனால் இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே உன் சிஸ்டரை நீ வேலை வாங்கினதை பார்த்துட்டாங்க, அதனால தான் உன்னை உன்னை என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நீ வேலையே செய்ய மாட்டேன், மற்றவங்களை வேலை வாங்கி தான் உனக்கு பழக்கம் போல அப்படின்னு உன்னை முத்திர குத்திட்டாங்க அப்படின்றத கரெக்டாக சொன்னாங்க. அதே தான் விஷ்ணுவும் சொல்கிறாரு. விஷ்ணு மட்டும் இல்லாமல் விஜய் வர்மாவும் சொல்கிறாரு. விஜய் வர்மா கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க இப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க, அங்கே கிச்சனில் கூட ஒரு 8 தக்காளியை நறுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா இதை பண்ணுறாங்க, அர்ச்சனா அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருமே பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த டைமில் விசித்ரா மேடம் பேசிகிட்டு இருந்ததுனால அழ வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வேற டிஸ்கஸ் பண்ணாங்க மணிக்கிட்ட. ரவீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒன்றுமே சொல்லலை, அதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அட்லாஸ்ட் ஒரு பஞ்சாயத்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வெளியில் கசிஞ்சதுன்னா அர்ச்சனா வேறு லெவல் ஃபன் செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிருக்குது. விசித்ரா கிச்சன் போனதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஆச்சு. இப்போ கிச்சன் வேற போயிட்டாங்க, அதையுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க போயிட்டாங்க, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தினேஷ் கிண்டி விட்டுட்டே இருக்காரு. யார, மணி, ரவீனா, விஷ்ணு, இவங்க எல்லாருமே நீங்கள் போயிட்டீங்க அவ்வளோதான்ற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் விசித்ராவை எப்போவுமே எப்படி டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுறது, கிண்டலாக பேசி இவங்க இப்படி தான் இவரு சொல்கிறாரு, மினி ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா இப்படி தான் எல்லாருக்கிட்டையுமே ஸ்டாம்ப் பண்ணுறது, பச்சையாக மினி ஸ்டாம்ப்லாம் கிடையாது, பெரிய ஸ்டாம்பாக பண்ணுறது தினேஷ் தான். இது எப்போ தினேஷ் நிறுத்த போகிறாரு அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பிரச்சனைலாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.